பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாகிஸ்தானை பந்தாடியது இந்தியா. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் அபார வெற்றி பெற்றுள்ளது இந்திய அணி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியது. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக சூப்பர் 8 சுற்றுக்குள் இந்தியா நுழைந்திருக்கிறது. முதல் அணியாக சூப்பர் 8 சுற்றில் முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் அணி நுழைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்திய அணியும் சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்திருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு இது 8வது வெற்றி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்புவில் நடந்த இன்றைய போட்டியில் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எப்போதுமே அதிகமாக இருக்கும் நிலையில் இன்று நடந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி என்றாலே ரசிகர்களுக்கிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைய போட்டியின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது. இந்த போட்டியில இந்திய அணி தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, இந்தியா பாகிஸ்தானிலான இந்த T20 உலகக்கோப்பையினுடைய லீக் போட்டியில இந்திய அணி 61 ரன் வித்தியாசத்துல தற்போது பாகிஸ்தானை வீழ்த்திருக்கிறது. பல்வேறு கேள்விகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்திருந்தது. இலங்கையினுடைய இன்று போட்டி நடைபெற்ற மைதானத்துல பெரிய அளவில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு இந்திய அணி பேட்டிங் செய்த போது உதவியது. இருப்பினும் கூட 175 ரன்கள் என்பது மிகப்பெரிய ரன்னாகவே பார்க்கப்பட்டது. பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி தொடக்கத்திலே முதல் 3 ஓவர்களிலே 3 விக்கெட்டுகளை இழந்தது. அதன் காரணமாக அதன் பின்பு பாகிஸ்தான் அணியால் மீறவே முடியவில்லை. இருப்பினும் கூட இறுதியாக 114 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. அதே இந்தியா தரப்புல ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறாங்க. இந்த உலகக்கோப்பையில தொடர்ந்து 3 வெற்றிகளை தற்போது லீக் போட்டியில பெற்றது மூலமாக சூப்பர் 8 போட்டிக்கு இந்திய அணி முன்னேறி இருக்கிறது. இந்திய அணியினுடைய சூப்பர் 8 போட்டி என்பது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஆஸ்திரேலியா அல்லது ஜிம்பாப்வே இரண்டு அணிகள்ல ஏதேனும் ஒரு அணியை எதிர்த்து அடுத்த சூப்பர் 8 போட்டிகளில் இந்திய அணி விளையாடும். பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டும் T20 உலகக்கோப்பையில இந்திய அணி இதுவரை நடைபெற்றக்கூடிய 9 போட்டிகள்ல 8 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது மிகப்பெரிய வெற்றியை தற்போது இந்தியா மீண்டும் பெற்றிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சந்தானம். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில்
இந்திய அணி பாகிஸ்தானை இன்று பந்தாடியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா இன்று வெற்றியடைந்திருக்கிறது. இதனை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இன்று பெற்ற வெற்றியின் மூலமாக இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. கொழும்புவில் நடந்த இன்றைய போட்டியில் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணி வீரர்களின் அபார பந்துவீச்சால் 114 ரன்களுக்கு சுருண்டுள்ளது பாகிஸ்தான்.